Chaturdasaha Pataha. Today we are going to do the 14th lesson. Chaturdasaha Pataha Mriganam Pakshinam Cha Samayaha. Sitaraman sir பண்ணிருந்தேன்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணிருக்கேன் மாதா, நான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல 1 minute glossary படிச்சிருங்க சார். பிகாஸ் நிறைய நம்ம வந்து glossary பார்க்காமலே மீனிங் சொல்லிட்டு இருக்கோம். glossary சரி. சமயக புல்லிங்கக அது வந்து an agreement. பரிசர புல்லிங்க vicinity, neighborhood. உத்தேஷ spot, a place. பக்னாஷ disappointed. Pralobhayan seducing, adjective. And druhyat should bear hatred. Shirogara adu neck. Samayantara is another Samayantara another time. Avyayam. Dhrutam swiftly. So these are the words that are given. These are the words. Yeah. Start. Mriganam Pakshinam Cha Samayaka. மிருகங்கள் மற்றும் பறவைகளின் ஒரு ஒப்பந்தம், கான்ட்ராக்ட். மிருகாணாம் அகாராந்த புல்லிங்க மிருகசப்தக ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். பக்ஷினாம் இகாராந்த பக்ஷி, இகாராந்த புல்லிங்க நகாராந்த புல்லிங்க பக்ஷின் சப்தகான்னு ஒன்று. ஷஷ்டி பக்தி பகுவச்சனம். ச அவ்யயம் சமயக அகாராந்த புல்லிங்க சமய சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மிருகங்கள் மற்றும் பறவைகளின் ஒப்பந்தம். பறவைகளுடைய மிருகங்கள் மற்றும் பறவைகள் போட்டிருந்தேன். பறவைகளுடைய இல்லையா, சஷ்டில சார். An agreement. ஓகே பறவைகள் ஆகியவற்றின் வேணா போட்டுக்கிறேன். நான் இதுக்கு மாத்திரம் வந்து நடக்க ஆகியவற்றின் ஒப்பந்தம் அப்படிதான் தமிழ்ல சொல்றதுனால வேற ஒண்ணு. அதான் அவைகளுடைய agreement தான். Okay. Okay. That if you say in Tamil also, because that Shashti is there, so Udaya should come. Okay. Tamil சொன்னேன். Okay. கிருஷி வலகா கஷ்சித் அரண்ய பரிசர பூமௌ வசதி ஸ்ம. கிருஷி வலகான இது வந்து இங்க விவசாயியே வராது தெரியல. கிருஷி வலகாக்க எல்லா இடத்துலயும் நான் அர்த்தம் பார்த்தேன். ஃபார்மர் தான் வருது. விவசாயி ஃபார்மர் தான். ஒரு காட்டை ஒட்டி அமைந்த அந்த பூமியில் வசித்து வந்தார். வசதி ஸ்ம பூத காலத்துல வந்துருது. வசித்து வந்தார். கிருஷி வலகா ஸ்மா பிரயோகம் அப்புறம் சொல்றேன். கிருஷி வலக அகாராந்த புல்லிங்க கிருஷி வல சப்தம். கஷ்சித் கக அதிகம் பிளஸ் சித் சித் பிரயோகம். கக மகாராந்த புல்லிங்க கிம் சப்தகா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அரண்ய பரிசர பூமௌ அது வந்து அரண்ய பரிசர பூமௌ வந்து அரண்யஸ்ய பரிசர பூமௌ ஷஷ்டி தத்புருஷ ஷஷ்டி தத்புருஷ. இகாராந்த ஸ்ரீலிங்க அரண்ய பரிசர பூமி சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். வசதி ஸ்ம பிரயோகம் பூத காலத்துக்காக. வஸ் தாத்து பரஸ்மைபதி. வசதி வந்து லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் கர்த்தரி. ரெண்டாவது நீங்க லங்லகாரமா எழுதணும். வசதி ஸ்ம we can write in லங்லகாரதன. லங்லகாரமா எப்படி எழுதுவேன்? அவசத். அவசத். ஓகே. அவசத். ஜாது தஸ்ய மீனிங் சொல்லுங்க சார். விவசாயி முதல்ல சொன்னேன் மாதா. விவசாயி ஒரு காட்டை ஒட்டி அமைந்த பூமியில் வசித்து வந்தார். ஓகே. ஜாது तस्य कुक्कुटः केदारे
பக்ஷம் அன்விஷ்யன் ஆஸ்த வந்து ஒரு முறை அன்விஷ்யன் ஆஸ்தன்னு இருக்கு. அது வந்து ஞமுடாகம சந்தி. அன்விஷ்யன் ஆஸ்த. இல்ல சார், முதல்ல நீங்க மீனிங் முதல்ல சொல்லுங்க சார், அப்புறமா ஜாத்து ஒன்ஸ் ஒரு முறை அந்த பகுதியில் சேவல் இல்ல. ஒன்ஸ் வந்து இந்த கான்டெக்ஸ்ட் ஒன் ஜாத்துங்கிறது ஒன்ஸ் ஆல்சோ இஸ் மீனிங். அப்ப நீங்க வந்து பெர்ஹாப்ஸ் வருது, ஒன்ஸ் வருது. ஓகே 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 ஓகே, பரவாயில்ல சொல்லுங்க, நான் அப்புறமா கடைசியில பார்த்தேன். சரி மாதா, அது எக்ஸாக்ட்டா இருக்கு. தஸ்ய குக்குடகன்னு வருது. அதனால தஸ்ய குக்குடக பக்ஷம் பக்ஷ்யம் அன்விஷ்யன். அதாவது அந்த பகுதியில சேவல் வயலில் உணவு தேடிக்கொண்டு இருந்தது. அன்விஷ்யன் உணவு தேடிக்கொண்டு இருந்தது. ஆஸ்த உணவு தேடிக்கொண்டு ஆஸ்த இருந்தது. அது ஜாத்து அவ்யயம். தஸ்ய ஜாத்து இருக்கு இல்லையா, அந்த ஜாத்து வந்து நம்ம ஒன்ஸ்னும் எடுத்துக்கலாம், சம்டைம்ஸ்னும் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து நீங்க சில சமயம், அதாவது அவருடைய இது குக்குட்டக, சோ அதனால அது கேதாரே பக்ஷ்யம் அன்விஷ்யன் ஆஸ்த. ஓகே, அந்த கிருஷவலஸ்ய குக்குட்டகங்கிறதுனால அப்படியே சம்டைம்ஸ் இட் கம்ஸ் தேர். ஆமா, கிருஷிவலஸ்ய குக்குட்டக இல்லையா. அதனால நீங்க வந்து அவருடைய இதா இருக்கிறதுனால ஒன்ஸ்னு நீங்க போட்டுக்க வேண்டாம் சார். ஓகே, சம்டைம்ஸ் அப்படி சில சமயங்களில் எனக்கு கரெக்டா புரிஞ்ச தஸ்யக்கு சரியா அர்த்தம் புரியாதனால எந்த யாருடையதுங்கிறதுனால யாருடைய கிருஷிவலஸ்ய 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 குக்குட்டக. அதனால நம்ம இந்த இடத்துல கான்டெக்ஸ்டுவலா நம்ம வந்து சம்டைம்ஸ் இல்லையா, அவருடைய அந்த காக் வந்து சில சமயம் போய் அந்த பக்ஷ்யம். பெர்ஃபெக்ட் மாசா. அஸ்து மாசா, थैंक यू. ஓகே ஓகே மாசா, थैंक यू. அஸ்ய வந்து தகாராந்த நபும்சகலிங்க தட் சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். குக்குடக அகார. இருங்க ஒரு நிமிஷம் சார், சொல்லுங்க, திரும்பவும் சொல்லுங்க. தஸ்ய தகாராந்த நபும்சகலிங்க. எதனால நபும்சகலிங்க? சாரி, இது வந்து புல்லிங்க. கிருஷி வலகா இருக்கு இல்லையா, அதனால புல்லிங்க. புல்லிங்க தத் சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். குக்குடகவும் அகாராந்த புல்லிங்க குக்குட சப்த பிரதமா விபக்தி ஏகவசனம். கேதாரே அகாராந்த புல்லிங்க கேதார சப்தக சப்தமி விபக்தி ஏகவசனம். பக்ஷ்யம் 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 வந்து ஆக்சுவலா பக்ஷ பிளஸ் ஞத் பக்ஷ உண்ணக்கூடிய பொருள். பக்ஷன்றது துவாதிகனால இருக்கு பக்ஷ தாத்து, உபயபத்திலையும் வரலாம். அதனால இது வந்து பக்ஷ்யம் அகாராந்த புல்லிங்க பக்ஷ சப்தம் துதியா விபக்தி ஏகவச்சனம். பக்ஷ்யம் அன்விஷ்யம் அனு இஷ்தாத்து துதாதிகண சத்ரு பிரத்யில வருது. அன்விஷ்யன் இஷ், ஏதாவது விருப்பப்பட்டு அதை தேடிக்கொண்டு இச்சுங்கிறதுனால விஷயம் இச்சு. துதாதிலியா வருது? துதாதி தான் போட்டிருக்கோம் அதுல. அப்படியா? I thought issue was in fourth. விஷயம்னு வருது இல்லையா? I just thought it was fourth kana. issue வந்து fourth kana தான். fourth kana இஷ்ல துவாதி kana திவாதில வரணும் இல்ல இதுல வரணும் இல்லையா, தனாதில வரணும். ஐ மீன் இதுல வரணும். உங்களுக்கு fourth kana தான் சார், இது fourth தான் வரணுமா? செக் பண்றேன். அந்த போர்ட்ல இருக்கிறேன் நானு. ஓகே, இது இருக்கு உங்களுக்கு வந்து. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு இஷ் கத்தவ் என்ன யா வருது, அன்விஷ்யன் வருது. ஆனா அந்த யா வந்து இந்த பிரத்யா வந்தனால வந்து என்ன சார், ஏதாவது பிரத்யேல வந்திருக்குமோன்னு நினைச்சேன். யா இது வந்து இது வந்து இஷ்யத்தி இல்லையா சார், அந்த மாதிரி விகரண பிரத்யா தானே அது. அன்விஷ்யன் துவாதியில தான். இது வந்து உங்களுக்கு திவாதியில தான் வரும், ஃபோர்த்ல தான் வரும். திவாதினாக்கா அது வந்து விகரண பிரத்யா யா வந்து சேர்ந்து அன்விஷ்யன் வந்து.
ஆமா, அப்புறம் சத்ரு வேற வருது இல்லையா? ஆமா, சத்ரு வருது. சோ அன்விஷ்யத் அன்விஷ்யத் தகாராந்த சப்தம், அன்விஷ்யத் சப்தம், ம் அதனால அன்விஷ்யன் வருது, சத்ரு வருதுனால. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஏகவச்சனம் அன்விஷ்யன். ஓகே மாதா, அன்விஷ்யன். ஆஸ்த, ஆஸ்தாத்து அதாதி கணம் கர்த்தரி லங்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆஸ்த. இது ரெண்டு வார்த்தை. ஓகே மாதா. So actually என்னன்னா sometimes this cock sat in the field searching for சில முறை some அந்த food or something to eat அப்படி. சில முறை அந்த பகுதி அவருடைய சேவல் சில சமயம், வயலில் சில முறை உண்ணும் இல்ல பொருள் தேடிக் இந்த இடத்துல, கொண்டிருக்கும். சில சமயங்களில் அப்படி. ஓகே, ஓகே ஜாத்துக்கு நம்ம சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் இந்த இடத்துல கரெக்டா சம்டைம்ஸ் தான் நீங்க வரும். வந்து இப்ப ஒரு ராஜா கதை சொல்ல போறேன், இல்லாட்டா ஒரு பழைய அந்த பாட்டி வடை கதை சொல்ல போறேன்னா ஜாத்து அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒன்ஸ் அங்க இல்ல நான் அந்த தஸ்யாவை வந்து சரியா கவனிக்காதனால அதனால இந்த ஜாத்துக்கு வந்து சரியா அர்த்தம் தெரியாம போயிடுது. அவனோட சேவலுங்கும் போது சம்டைம்ஸ் வந்திருக்கும், இல்லையா? அந்த மீனிங் சரியா வராதுனால. ஓகே, தேங்க்யூ. ஓகே மாதா, நான் படிக்கட்டுமா? நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். ஒரு சமயம்னு எடுத்துக்க கூடாது. இதுலயுமே ஒரு சமயம் அங்க வந்தது, அப்போ அந்த நரி வந்தது, அந்த மாதிரி எடுத்துக்க முடியாதா இதுலயும்? ஒரு சமயம் இல்ல, அதாவது இந்த இந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அது வருது. ஓகே, இப்போ அந்த அந்த கான்டெக்ஸ்டுவலா நம்ம அந்த ஸ்டோரிய பார்க்கும் பொழுது சில சமயம் அவருடைய இது வந்து அந்த நீங்க சொல்ற அவர் வந்து ஒரு சமயம் அப்படின்னுட்டு சொன்னானா அந்த ஒரு சமயத்தோட நம்ம வந்து அந்த அந்த ஜம்புக்காக நம்ம இங்க லிங்க் பண்ண முடியாது. சில சமயம் அது வந்து உட்காரும், அந்த டயத்துல ஒரு தடவை உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த கதை கோஸ் லைக் தட். பட் இந்த இடத்துல நம்ம கரெக்டா நம்ம அவருடைய as sir said அவருடைய சேவல் தானே அது, அது வந்து அது இட் கம்ஸ்னா அது வந்து கண்டிப்பா அது சில சமயம் எல்லாம் வந்து உட்காரும், அப்ப அந்த மாதிரி. ஓகே, அப்படி ஓகே. கிருஷிவலஸ்யன்னு எடுத்திருக்கணும். தேங்க்யூ. ஆமா, கிருஷிவலஸ்ய கூப்பிட்டாங்க. தேங்க்யூ. நான் படிக்கிட்டா மேடம்? நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், அதனால முதல்லயே படிச்சிடுறேன். ஓகே, பட் அடுத்த வாரமும் உங்களையே நான் படிக்க சொல்றேன், 3வது பேராகிராஃப். ஐயோ ராமா. ஜம்புகஹ கன்ஸ்டன பபுட்சிதஹ பரிப்ரமம் ஸ்த உத்தேசம் ஆகதஹ. அங்க என்ன, அங்க எப்படி மேடம் கொண்டு வரணும்? பரிப்ரமம் பரிப்ரமன் அந்த இடத்துல பரிப்ரமன் பரிப்ரமன் தம் தம் பரிப்ரமன் தம் அந்த இடத்துல அந்த சக்காரா இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, அந்த சக்காராக்கு அந்த விசர்க்கம் வரும். அதாவது சக்காரா வந்திருக்கு, பரிப்ரமன் அந்த நகாரத்தோட இடத்துல அந்த விசர்க்கம் வரும் அந்த இடத்துல. அதுக்கு வந்து நான் வந்து இப்போ அதை சொல்லித்தர போறது இல்ல, ஏன்னா அது வந்து லகு சித்தாந்த கௌமுதியில நம்ம படிக்கும் போது அந்த சூத்திரம் வரும். நஷ்சவ்ய பிரசான் அப்படின்னு ஒரு சூத்திரம் வரும். நம்ம கிஞ்சித்னு வரும் தெரியுமா? ஆமா, நம்ம கஸ்மின் சித், அந்த கஸ்மின் சித் நம்ம பண்ணும்போது நகாராவும் வரும் அனுஸ்வாரமும் வரும். ஆமா, எல்லாரும் நோட் பண்ணிருப்பேன். அது எப்படி வரும்னா இந்த சூத்திரம் நஷ்சவ்ய பிரசான் அப்படிங்கிற சூத்திரம், அது நம்ம விசர்க சந்தி அந்த கடைசியில நம்ம பண்ணும் பொழுது அனுஸ்வார சந்தியோ விசர்க சந்தியோ பண்ணும் பொழுது நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம எல்எஸ்கேல அதை பாத்துக்கலாம். இப்ப நம்ம அதை சரி மேடம். உத்தேசம் ஆகதஹ, இதுக்கு என்ன அர்த்தம் எழுதிருக்கு? ஜம்புக கஷ்டம். பசியுடன் சுற்றி திரிந்த ஏதோ ஒரு நரி அவ்விடத்துக்கு வந்தது. கரெக்டா? சுற்றி திரிந்து கொண்டிருந்த, அப்படி சுற்றி திரிந்து கொண்டிருந்த நரி, ஒரு நரி. பரிபிரமன் சத்ரு, கரெக்ட். பரிபிரமன், சுற்றி திரிந்து கொண்டிருந்த நரி அவ்விடத்துக்கு வந்தது. தம் உத்தேசம் இல்ல, முதல்ல வந்து கஷ்டன. ஓகே, கஷ்டனாக்கு என்ன போடுவேன்? கஷ்டன் ஏதோ ஒரு சம். ஓகே, ஏதோ ஒரு
ஆ, நரி ஆ. ஜம்புக்கக எந்த மாதிரி நரி? பசித்த நரி. புபுக்ஷிதः பசியுடன் சுற்றித் திரிந்த ஓகே. பசியுடன் சுற்றித் திரிந்த ஏதோ ஒரு நரி அவ்விடத்திற்கு வந்தது. கரெக்டா? கேம் கஷ்டன பபுக்ஷிதः. பபுக்ஷிதஹங்கிறது ஓகே. நீங்க அப்புறமா அதுக்கு ரூபம் சொல்லும் போது சொல்லுங்க. தம் உத்தேசம் ஆகதः. ஓகே. உத்தேசம் ஓகே. ஜம்புக்கக வந்து அகாராந்த புல்லிங்க, ஜம்புக சப்தம் பிரதம ஏகவச்சனம். கஷ்டன கஹச்சன விசர்பலோக சகார அப்புறம் சுத்துவ சந்தி வருது. புபுட்சிதக புஜ் தாது அது வந்து பபுக்ஷிதः. பபுட்சிதக புஜ் தாது சன் இதுதானே மாமா மேடம்? இக்த இல்ல, இந்த பிரத்திகை இடத்துல நீங்க போட்டிருக்கேன். இக்த பிரத்யாவே இக்த எடுத்துக்கோங்க. பிரத்தியன்னு போட்டிருக்கேன். ஆமா, அதை விட்டுருங்க நீங்க. ஓகே. இக்த நீங்க பிரத்தியை போட்டிருக்கேன் நானு. பபுக்ஷித சப்தன்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஓ, பபுட்சித சப்தம் இக்த பிரத்தியை போட்டிருக்கேன் நானு. அப்புறம் அது வந்து பபுட்சிதக ஜம்புக்கக வந்து விசேஷணம். அததான் எழுதி வச்சுட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது. ஆமா, கரெக்ட். அப்புறம் பரிசிரமன் பரிபிரமம் தம் உத்தேசம் ஆகதக இருக்கு இல்லையா? அது வந்து பரிபிரமன் வந்து பரி உபசர்க்கம் பிரம் தாது சத்ருபத்தியே எழுதியிருக்கேன். தம் தகாராந்த புல்லிங்க தத் சப்தம் தித்தியா விபக்தி ஏகவச்சனம். உத்தேசம் அதுதான் எழுதியிருக்கேன். அகாராந்த புல்லிங்க தித்தியா ஏகவச்சனம். இது தம் உத்தேசம் கூட விசேஷம் போட்டிருக்கேன். தம் உத்தேசம் அந்த இடத்திற்கு. அப்புறம் உத்திஷக என்ன எப்படி எழுதணும் மேடம்? எதுமா உத்திஷக அதுக்கு ஏதாவது இருக்கா? நீ உத்தேசம் ஆகதக தானே, வேற என்ன? ஆமா, ஓகே, சரி. அப்புறம் ஆகதக வந்து ஆ உபசர்க்கம் கம் தாது யுக்த பிரத்தியன்னு போட்டிருக்கேன். ஓகே. கரெக்டா? யா கரெக்ட். யா, அவ்வளவுதான். அவ்வளவுதான் எழுதியிருக்காது. அடுத்த ஸ்லைட் படிக்கட்டுமா? இல்ல, இப்ப மீனிங் கரெக்டா திருப்பி சொல்லுங்க. பசியுடன் சுற்றி திரிந்த, நான் அப்படிதான் எழுதியிருக்கேன். பசியுடன் சுற்றி திரிந்த ஏதோ ஒரு நரி அவ்விடத்துக்கு வந்ததுன்னு எழுதியிருக்கேன். இப்ப எப்படி மாத்த சொல்றேன்? இல்ல நான் ஒண்ணும் மாத்ததான் சொல்லல. அந்த இடத்தை உத்தேசம் தம் உத்தேசம், அதாவது இந்த இடத்துல வந்து இந்த தம் உத்தேசம் அப்படிங்கிறதுக்கு we can also take it as a place. ஓகே. அந்த இடத்திற்கு வந்தது. அவ சுற்றி கொண்டிருந்த பரிபிரமன் ரோமிங் அரவுண்ட் வந்து அந்த ஜெக்கால் ஒரு ஃபாக்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஜம்புக்காக. பபுக்ஷிதகனா அது வந்து ஹங்கிரி ஃபாக்ஸ். பரிபிரமன் சுற்றி கொண்டிருந்த தம் உத்தேசம் ஆகதக. தம் அந்த இடத்துக்கு வந்ததுன்னு போடலாமா? உத்தேசம்ங்கிறது அந்த இடம் அப்படின்னு நம்ம கிளாசரியில கொடுத்திருக்கா. ஆனா நீங்க வந்து நம்ம இன்னொரு கான்டெக்ஸ்டுவல் மீனிங்கா நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த இடத்துக்கு நம்ம அதை உத்தேசித்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிகார்டிங் தட், அது can you all mute please? 3 of you are on unmute. Uma Chandrasekhar madam, Parvati madam and Vijayalakshmi madam, please. உங்களை அறியாமலே உங்களுக்கு சவுண்ட் வருது. Yeah, all 3 of you please mute yourself. So என்னன்னா அந்த உத்தேசித்து அத பசியை முன்னிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. You can also, yes, you can also say that. Okay. அப்படியும் சொல்லலாம். சரி மேடம். 2 types of saying. அடுத்து படிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சீதாராமன் சார், what is your doubt sir? இப்ப நீங்க சொன்னேன் இல்லையா அந்த பூஜ் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு, பூஜ் அது சன் பிரத்யேன்னு வரும்போது இச்சுகுங்கிற மாதிரி தானே வரும் இல்லையா? பூஜ் சன், அதாவது அது ஆசைப்பட்டு சாப்பிடுறதுக்கு ஆசையாக. ஆமா ஆமா ஆமா. பசினா க்ஷுப்து தானே பசின்னு வரும் இல்லையா? க்ஷுப்து அது வரணும். இல்ல சார், புபிக்ஷிதஹ சார், இட் கேன் புஜ் டு ஈட் தானே சார்.
to eat, அப்ப desiring to eat தான். desiring to eat. அப்ப சன் பிரத்யா நீங்க சொன்னதுல தப்பே கிடையாது. ஓகே, பட் I don't want to bring too much here. That is why I said இக்த பிரத்யாவோட முடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. அது ஓகே நம்ம அப்புறம். that sun தான் சார், desiring சன் தான். அதுல சன் போட்டா புபுக்ஷிதகான்னு வந்தது. ஆமா, ஆனா புபுக்ஷ ஆனா பபுக்ஷிதகா இல்ல சார். இப்ப வந்து ஒரு நிமிஷம். இப்ப நீங்க வந்து புபிக்ஷித் புபிக் பாபு, அதாவது நம்ம சன்னு பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்? புஜ்ஜு தாத்து பண்ணுவோம். ஆமா, கரெக்டா? ஆமா. அப்போ பூ ரெண்டு பூ வரும். ஆமா. அப்போ முதல் பூ வந்து மகாபிராணா வந்து அல்ப பிராணம் ஆயிடும். ஆமா. ஓகே, அப்ப ஆதான் வரும். அங்க ஈ எல்லாம் எடுத்துருவோம், ஊ எல்லாம் எடுத்துருவோம். அப்போ புஜ்ஜு தாத்து வந்து இங்க வந்து சாக்காரா வரும்பொழுது அங்க வந்து நம்மளுக்கு சந்தி ரூல் படி இக்ஷா ஆயிரும். இஷாகி அப்புறம் அது இஷாகும். அப்புறம் அது புபுக்ஷ. அப்புறமா நீங்க வந்து அதுல இக்த பிரத்யே நீங்க போட்டு அப்ப புபுக்ஷாங்கிறது தான் வந்து ஹங்கர். ஓகே ஓகே, desire to eat. desire to eat is bubuksha. ஓகே, அப்போ புபுக்ஷிதஹ அப்படின்னு இந்த இடத்துல வரும்பொழுது again it is ikta only. இக்த சேர்க்கும்போது புபுக்ஷிதகான்னு வருது. அவ்வளவுதான், அதுதான். ஆனா அந்த புபுக்ஷிதகான்னு புக்ல இல்லாம பபுக்ஷிதகா இருந்தனால பபுக்ஷிதஹ தான் சார் கரெக்ட். அதான் சார் சன்னு. அப்படியா? ஆமா, சன்னுல வந்து உங்களுக்கு you are very true that it is sun, but சன் பிரத்யால வந்து ரெண்டு பூ வராது சார். அது புரிஞ்சு நீங்க இன்னும் ஒரு தடவை சன் பிரத்யா எடுத்து பாருங்க, அப்புறமா நீங்க. ஓகே, இத வந்து ஃபுல்லா போட்டேன் அந்த டவுட்ல கேட்டேன். Good try, but just try to understand. அவ்வளவுதான். ஓகே, thank you. எஸ், சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி மேடம். குக்குடஹ தம் அவேட்சிய சமீபஸ்தஸ்ய தரோஹோ சிகரம் ஆரோஹத். அதுக்கு எப்படி இருக்கு? அதை பார்த்த சேவல் அருகில் இருந்த மரத்தினுடைய உச்சியில் ஏறிக்கொண்டது. குக்குடஹ தம் அவேட்சிய. ஓகே, அதை பார்த்த அதனால தம்க்கு அங்க தம் அவேட்சியாக்கு அது அதை பார்த்து மரத்தினுடைய உச்சியில் ஏறிக்கொண்டது. ஓகே, இதுல எப்படி எழுதியிருக்கு இருங்கோ. குக்குடஹா தம் அவேட்சியா வந்து விசர்க சகாரம், அது இது வந்து வந்துடுது மேடம். குக்குடஹா தம் குக்குடஸ்தஸ்ய வருவர் இல்லையா, அது விசர்க சந்தி அங்க வருது. அப்புறம் அகாராந்த புல்லிங்க குக்குட சப்தம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். தம் தகாராந்த புல்லிங்க தத் சப்தம் திவச்சனம் திவ்யா விபக்தி ஏகவச்சனம். அந்த தம் வந்து யாரமா குறிக்கிறது? நிறைய ஜம்பூகம். சாரி, ஜம்பூகஹ. We are doing Sanskrit class ma. Okay. Sorry madam, sorry. Okay, I am not doing Tamil class. Okay. Okay. அவேஷ்யா வந்து ஈஷ் தாது அவ உபசர்க்கமா ஈஷ் லப் பிரத்யே. ஓகே, அப்புறம் என்ன எழுதிருக்கேன்? ஈஷ் அவ்வளவுதான் எழுதிருக்கேன் மேடம். அந்த இது ஆரோகத்தை எழுதலையா? ஆரோகத்தை எழுத விட்டுருக்கேன்னு. பரவாயில்ல, சொல்லுங்க. ஆரோகத்து வந்து இல்ல சமீபஸ்தஸ்ய தரோஹோ, அது சொல்லுங்க. சமீபஸ்ய தரோஹோ. சமீபம் தஸ்ய கரெக்டா? கிடையாது, சமீபஸ்தஸ்ய. சமீபஸ்தங்கிற சப்தம் அது. சமீபஸ்த சப்தமா? நான் அது எழுதல. சமீபஸ்தன்னா எப்படி மேடம் அது? சமீபஸ்தனா நியர்பை. அதுதான் சமீபஸ்த சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அது. ஓகே தஸ்ய. ஓகே, தரோஹோ வந்து தரோஹோ வந்து அகாராந்த புல்லிங்க இல்லம்மா உக்காராந்த.
தரு தரு சப்தம் உகாராந்த புல்லிங்க தரு சப்தம் தரோஹோ. சேம் சமீபஸ்தஸ்ய தரோஹோ. ஷஷ்டி ஏகவச்சனம். சிகரம் ஆரோகது. சிகரம் வந்து சிகர அகாராந்த புல்லிங்க சிகர சப்தம் பிரதமா விபக்தி द्वितीय விபக்தி ஏகவச்சனம். ஆரோகத். ஆரோகத் என்னது மேடம்? எழுதவே இல்லையே. ஓகே, விட்டுருங்கோ. அந்த ரோஹத் என்ன சப்தம்? அது ரோஹுங்கிறது என்ன சப்தம்? என்ன தாத்து? ருக் தாது தானே. அப்ப ஆரோகத் வந்து இது வந்து பரஸ்மை பத்தியாம் லட்லகாரம் லட்லகாரம் வருமா? இல்ல லங்லகாரம் பிரதம புருஷ ஏகவச்சனம். உபசர்க பூர்வகம் ரூஹ் தாத்தோஹோ. ஓகே, பிரதம புருஷ ஏகவச்சனம். உபசர்க்கமா எடுத்துக்கணும் நம்ம. உபசர்க்கம். ஓகே ஓகே. லங்ல வந்து அரோஹத்னு வரும். அப்போ உங்களுக்கு உபசர்க்கம் பிளஸ் அரோஹத். அப்ப பிளஸ் அங்க சவர்ண தீர்க்க சந்தி வந்து ஆரோஹத். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான் எழுதிருக்கீங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஓகே. Who else is coming forward to do it now? நான் சொல்லிடுவாஜி. சொல்லுங்க. எழுதிருக்கேன். அதுக்கு மேல தெரியல. சொல்லுங்க சார், ஒரு நிமிஷமா. சீதாராமன் சார் எதை சொல்லணும்? இந்த சமீபஸ்த அப்படிங்கிற சப்தத்தை சமீபே ஸ்திதஹா அப்படின்னு எடுத்துக்கலாமா? தத்புருஷன் சப்தமி தத்புருஷத்தை. But I don't know why you want to complicate so much. சமீபஸ்த அப்படிங்கிறது சமீபே ஸ்திதஹா, அப்படி அந்த பக்கத்துல இருந்த மரம் அப்படிங்கறதாக எடுத்துக்கலாம். தட்ஸ் ஆக்சுவலி என்னன்னா தெரியுமா சார், இப்ப வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் an adjective. ஓகே ஓகே, இட் இஸ் an adjective. So it is an adjective. அதனால வந்து இந்த மரத்தினுடைய அருகில் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம் அத. ஓகே, அது நம்மளுக்கு பக்கத்துல இருந்த மரத்து மேல தானே சொல்றோம். பக்கத்துல இருந்த மரத்தின் மேல். ஆமா சார், மரத்தினுடைய தானே, சக்தி தானே. மரத்தினுடைய பக்கத்திலே நின்று கொண்டிருந்த மரத்தின் மேலே. சிகரம் தானே மேல. ஓகே, so what I'm saying is samipastha is an adjective. Don't make it a samastha padam. Just keep it samipastha. Okay, நீங்க சொல்ற மாதிரி சமீபே ஸ்திதஹ is not wrong. Okay, பட் உங்களுக்கு வந்து சமீபே ஸ்திதஹ வந்து நீங்க வந்து கண்டிப்பாக சப்தமி போட முடியாது சார். சப்தமிக்கு உங்களுக்கு ஸ்திதஹங்கிறது நம்மளுக்கு ஹித்த பிரத்யயம் வரும்போது எப்பொழுதுமே நம்ம என்ன ரூல் படிச்சிருப்போம் சமாசத்துல? என்ன ரூல் சொல்லுங்க சார்? ஹித்த பிரத்யயம் அந்த இது சப்தமி வரக்கூடாது. ஆமா சார், வராது சார். இப்ப திருத்தியா தான் சார் வரும், மேக்ஸிமம் திருத்தியா தான் வரும். இது வந்து ஒரு வேர்டா தான் எடுத்துக்கணும் நம்ம. ஆமா, நீங்க ஒரே வேர்டா எடுத்துக்கோங்க. தட் இஸ் there is no, நான் கோஷாலேயே பார்த்துட்டேன். that is only சமீபஸ்த. சரி, take it as one word. okay அதாவது சார் நமக்கு வந்து நம்ம நிறைய படிக்கிறோம், இல்லை நான் சொல்லல. பட் there are some things நீங்க பாத்தீங்கன்னா இந்த சௌமியா மேடம் கிளாஸ்லயே how many people are arguing about so many things. அத கொஞ்சம் கூட நம்ம படிக்கும் பொழுது நிறைய வந்து நம்ம we want to learn. பட் உங்களுடைய கேள்வி வந்து ரொம்ப கரெக்டான கேள்வி. சமீபே ஸ்தித அப்படின்னு நம்ம போட்டானா சப்தமியில வரும். அப்ப பக்கத்தில் மரத்தின் மேல், மரத்தினுடைய. பட் இங்க வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் நாட் தமிழ் ஆர் இங்கிலீஷ். இங்க வந்து சம்ஸ்கிருதத்துல the விசேஷனம் and விசேஷம் has to be like in agreement with each other. இல்லையா? எல்லிங்கம் எத்வச்சனம் எத் விபக்தி அது நம்ம படிச்சிருக்கோம், பரிச்சயாலேயே படிச்சிருக்கோம். சோ இது மாதிரி வரும்பொழுது இட் இஸ் பெட்டர் டு கீப் இட் as சமீபஸ்த
அப்படிங்கிற வேர்டே இருக்கு. தெர் இஸ் நோ கோஷால. ஐ டோன்ட் நோ வேர் யூ saw that. நீங்களா யோசிச்சீங்களா இல்ல பார்த்தீங்களா? நானா தான் பார்த்தேன். சமீபஸ்தஸ்யன்னு வந்த ஏன்னா உடனே வந்து நான் த வந்து இந்த த உங்களை வந்திருக்கேன்னு மாதிரி பார்த்தா தான் அப்புறம் தேடினேன். உங்களை மாதிரி தான் நானும் யோசிச்சுட்டு தெர் இஸ் நோ சச் திங். ஏன்னா சமீபங்கிறது நிறைய இடத்துல அவ்வியமாவே கூட வருது சார். ஆமா, சமீபா வந்து நம்ம வேர்டாவும் சமீபம்னு வேர்டாவும் யூஸ் பண்றோம், அவ்வியமாவும் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். அதனால நம்ம சமீபஸ்தங்கிறத ஒரே வேர்டா எடுத்துக்கோம். சரி, ஓகே ஓகே சார். ஓகே மாதா. Are you clear now? Yeah. தேங்க்யூ. அப்புறமா வந்துமா எஸ் ராஜேஸ்வரி மேடம் பண்ணுங்க. சொல்றேன் ஜி. வஞ்சகோ பக்னாஷஸ்தரோ மூலமாசாத்திய குக்குட்டம் பிரபோலயான் ஆஹ் பத்ர கிமிதி மாம் திருஷ்டுவா விருக்ஷமாரூடவான் இதி. பிரிச்சாக்க வஞ்சக பக்னாஷக தரோஹோ மூல்யம் ஆசாத்திய குக்குட்டம் பிரலோபயன் ஆஹ் பத்ர கிம் இதி மாம் திருஷ்டுவா விருக்ஷம் ஆரூடவான் இதி. அசி சாரி ஆரூடவான் அசி. இதுல மத்தியம புருஷன். இதுல வஞ்சக இத வந்து நாம் ஏமாற்றம் அடைந்த நரி அந்த மரத்தினுடைய அடியில் வந்து கொண்டு அந்த சேவலையை பார்த்து நீ அத கூறியது என்னன்னா, நீ எதற்காக என்னை பார்த்து விட்டு மரத்தில் ஏறி இருக்கிறாய் என்று கேட்டது. வஞ்சக இங்க வந்து விசர்கசிய இங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் ஏமாற்றம் அடைந்தங்கிறதுனால பக்னாஷக வஞ்சக அப்படின்னு எடுத்துட்டேன் ஜி. விசேஷனம் விசேஷியம் பக்னாக நமக்கு வந்து அகாராந்த புல்லிங்க. முதல்ல இங்க வஞ்சகா நீங்க பிரிக்கும் போது என்ன சந்தி வருதுங்க? வஞ்சகோ விசர்கசிய உத்வம் அனந்தரம் குணம். ஓகே ஓகே ஓகே. அனந்தரம் குணம். வஞ்சக பக்னாஷக வஞ்சகன்னு நான் எடுத்துனேன். பக்னாஷக வஞ்சக. சோ அதனால இது வந்து அகாராந்த புல்லிங்க பக்னாஷ சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். வஞ்சக அகாராந்த புல்லிங்க வஞ்சக சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஒரு நிமிஷம். இப்ப இந்த இடத்துல ஒரு சமஸ்த பதம் பண்ணலாம். சீதாராமன் சார் சொல்லுங்க. பக்னாஷக பத்மாஸ். இப்போ இந்த இடத்துல பக்னாஷக இஸ் a சமஸ்த பதம். இப்ப நீங்க பிரியுங்க சார். Because you are very interested in சமஸ்த பதம்ஸ். இது பிரியுங்க இப்போ. இல்ல கிமிதி மாம் திருஷ்டுவா விருக்ஷம் ஆரோட அது இல்ல, இங்கதான் பக்னாஷகாங்கிற வேர்டு மட்டும்தான். இட் இஸ் a சமஸ்த பதம். எடுத்து முக்கியமா தான் நான் சர்வைகி சம் கஷ்யன பக்ன ஆஷா, அதான் பக்ன ஆஷா யஸ்மின் சஹ. ஓகே. என்ன சமாசாது? இல்ல வஞ்சகக அந்த வார்த்தையில மத்த இல்ல வஞ்சகக நான் கேட்கவே இல்ல. இல்ல எந்த இடத்துல பக்னாஷக தான். இது வந்து பக்னா ஆஷா யஸ்மின் சஹ. That is the விக்கிரக வாக்கியம் for பக்னாஷக. Has anybody tried this? யாராவது ட்ரை பண்ணல? ஓகே. இது வந்து சமஸ்த பதம். ஓகே சீதாராமன் சார், இது என்ன சமாசம்? அந்நிய பதத்தை குறிக்கிறது இல்லையா? பக்னா ஆஷா யஸ்மின் சஹ. பக்னா ஆஸ்தா யஸ்மின் ஆஷா யஸ்மின் சஹ. யாருடைய இடத்தில் ஆஷா வந்து பக்னம் ஆயிடுத்தோ, இச்சை, சோ த டிசப்பாயிண்டட்ங்கிறதுக்கு இது சொல்றோம். சோ தட் இஸ் பகுவரி. ஓகே. பகுவி அந்த சப்தமி பகுவி அந்த இடத்துக்கு குறிக்கிறது. சப்தமியே கிடையாது இங்க, சமானாதிகரண பகுவிரீஹி தான். பகுவிரீஹியா குறிக்கிறது. பகுவிரீஹி சமாசம். ஓகே. பக்னா கண்டினியூ பண்ணுங்க ராஜேஸ்வரி மேடம். வஞ்சக தரோஹோ உகாராந்த புல்லிங்க தரு சப்தஸ்ய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். மூல்யம் அகாராந்த நபும்சகலிங்க. மூலம்
மூலியமா மூலமா மூல்யம்னா வேற. மூல்யம்னா என்ன ஓகே விலை? சாரி சாரி மூலியம்னா விலை கரெக்ட் மூலம் அததான். ஓகே. மூலம் அகாராந்த நபும்சலிங்க மூல சப்தஸ்ய பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மூலம் ஆசாத்திய வந்து இருந்து கொண்டு இதுல வந்து ஆ உபசர்கா லப்ரத்யை ஆஸ் தாத்து 2as அப்படின்னு எழுதியிருக்கேன். இல்ல இல்ல, இது வந்து வேற. இது வந்து சத்து தாத்து. அதான் அன்னைக்கே போனதுலயே இதே தப்பு தான் விட்டேன் நான். அது மறந்து போச்சு எனக்கு. நான் நோட் பண்ணி தேடி தேடி பார்த்தேன் கிடைக்கல. போனதுலயும் இதே தான் சொன்னேன், இதே தப்பு தான் விட்டேன். சத்து தான். ஓகே. ஆசாத்திய உட்கார்ந்து கொண்டு. குக்குட்டம் இது வந்து அகாராந்த புல்லிங்க ஒரு நிமிஷம். இப்ப வந்து we have to see ஆசாத்தியங்கிற அந்த ரூபம் வந்து ஆ உபசர்க்க பூர்வம் சத்து தாத்து பிளஸ் நிச்சு பிளஸ் லெப்பு. ஓகே இவ்வளவு இருக்கு இதுல. ஆமா ஓகே ஜி ஓகே ஜி. சத்து தாத்து. ஓகே சத்துதான் ஓகே. குக்குடம் வந்து அகாராந்த புல்லிங்க குக்குட்ட சப்தஸ்ய திவிதியா விபக்தி ஏகவச்சனம் அவரை பார்த்து. பிரலோபயன் அதுல வந்து பிர உபசர்கா லுப்பு தாத்து 4ps இருக்கு 6ps இருந்தது லுப்பு தாத்துக்கு 4ல தான் எடுத்துக்கணும். ஓகே 4 அது அது இது அதாவது கன்ஃபியூஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணறதுக்கு பிரலோபயன். இது சத்ரு பிரத்யை. ஆமா சத்ரு பட் நிச்சு வருது இங்கேயும். ஓ என்ன ஜி என்ன சொல்றீங்க ஜி? நிச்சு வருது இதுலயும் நிச்சு. லுப்பு தாத்து தானே ஜி? லுப்பு தாத்து தானே? ஆமா பட் உங்களுக்கு பிரலோபயன்னு வந்திருக்கு இல்லையா? இப்ப லுப்பு தாத்து அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 4pனா உங்களுக்கு லுப்யத்தின்னு வரும். ஓகே ஆனா இங்க எப்படி வந்திருக்கு? லோபு. so it has to be niche only. ஓகே 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 அதுதான். ஒண்ணுலயே இருக்கே மாதா. ஒண்ணுலயே இருக்கே பாதினி இருக்கே. எதுல சார்? ஒண்ணுலயா? லுப்பு ஒண்ணுலயே இருக்கு 4லயே இருக்கு 2லயே இருக்கு. இல்ல 4 and 6. 4 and 6ல தான் இருக்கு. கொஞ்சம் பாருங்க. எஸ் நித்யா மேடம், what do you want to say? மத்தா அந்த சத்து வந்து ஸ்வார்த்தை நிச்சு தானே மாத்தா இல்ல நிஜந்த மாதிரி? எதுமா? அந்த ஆங்கு பிளஸ் ஆசாத்திய சொன்ன இல்லையா மாத்தா? ஆமா சத்து வந்து ஆங்கு பிளஸ் சத்து பிளஸ் எப்பன்னு எழுதிருக்கேன். அது நிஜந்தம்ல வருமா இல்லன்னா ஸ்வார்த்தை? இல்ல அது வந்து நிஜந்தம்ல தான் வரும். ஏன்னா he was அந்த டயர்டா இருந்துதான் கீழே உட்கார்றான். ஓகே so you don't அதாவது அந்த வஞ்சக்காக வந்து அந்த வீரின் அடிபாகத்தில் அமர்ந்து கொண்டு அப்படின்னு தானே வரும் மாத்தா? அப்ப ஸ்வார்த்தை நிச்சயம் ஆசாத்திய. ஓகே ஆசாத்திய அப்படிங்கறது இந்த இடத்துல வந்து நீங்க எப்படி எடுத்துப்பேன்? ஆசாத்தியங்கிறது தெரா வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் இன் உதாதியில இருக்கு, புவாதியில இருக்கு, சுராதியில இருக்கு. இப்ப நீங்க ஸ்வார்த்தே நிச்சுன்னா சுராதியில மட்டும்தான் வரணும். ஓகே அப்ப சுராதியில the meaning is very different. இல்ல மத்தா சுராதியில வந்து to reach sit down இருந்தது மாத்தா. no to go, to attack, to climb. ஓகே நம்ம தாத்து பஷால தான் அப்படி போட்டுருந்தது. நான் வந்து I looked into the Ashtadhyayi only. ஓகே so இங்க வந்து இது ஆசாத்திய தரோஹோ மூலம் ஆசாத்திய அப்படின்னு சொல்லும் பொழுதே கொஞ்சம் அதாவது இங்கேயும் கோ இருக்கு. ஸோ கோங்கிற வேர்ட் இஸ் தேர். பட் இங்க வந்து இட் இஸ் நிச்சு தான். ஏன்னா நிச்சு லெப்பு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்படி வந்ததுன்னா இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப லட்லக்கார்ல வந்து உங்களுக்கு எப்படி வரும்?
இப்போ நீங்க ஆக்சுவலா சுராதி வந்து போட்டேன்னா சதத்தி சதத்தியும் இல்லைன்னா வரும், சாதயத்தியும் வரும். சாதயத்தின்னு வருது. சாதயத்தியும் வரும், சதத்தியும் வரும். அப்ப நீங்க ரெண்டு ஆமா. இப்ப நீங்க சொல்ற மாதிரி. பட் இங்க வந்து it should be in the Bhuadi only. Take it in the Bhuadi. Don't take it in the இது. He was made, அதாவது he did not sit down on his own because he was hungry and he was made to sit down. அவரே இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணி அங்க கீழே உட்கார he did not sit down on his own அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா he sat, he was made to sit. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல. It is not Swarthi. Okay. It is not Swarthi. It will not come. Churadi வராதுமா இந்த இடத்துல. Churadi will not come. ஏன்னா இந்த இடத்துல சத்து வந்து he was just sitting. அந்த இடத்துல வந்து கீழே உட்கார்ந்து இருக்கார் நீங்க சொல்றது. பட் சத்துல வந்து நீங்க துதாதியிலையும் இந்த அர்த்தம் வராது. ஓகே, டு லூஸ் எனர்ஜி, டு லூஸ் இன்ட்ரெஸ்ட், டு பி டயர்ட், அதெல்லாம் டு பி டயர்ட் will come only in this I feel. Yes, Bala ma'am, what is yours? Okay. Same this. ஹரி ஓம் மாதா. இந்த சுராதிகனால எடுத்துட்டா அந்த 360ல போட்டா அதுலயே வந்து பிரதம புருஷ ஏகவசனமே ஆசாதயத்தின்னு காட்டுது மேடம். ஆமா, ஆசாதயத்தி தான் வரும். கரெக்ட் தான். அந்த சுராதி இதுக்கு வராதுன்றீங்களா நீங்க? ஏன்னா இவங்க இதுலதான் வந்து சத்து வந்து டு ரீச் டு சிட்ன்னு போட்டிருக்காங்க. டு கோ டு கோ சத்து வந்து அஷ்டாத்தியாயியை பொறுத்த மட்டும் ஐ எம் டாக்கிங் ஒன்லி அபவுட் அஷ்டாத்தியாயி. ஓகே, பிகாஸ் ஐ ஒன்லி கோ த்ரூ அஷ்டாத்தியாயி. பட் அஷ்டாத்தியாயியை பொறுத்த மட்டும் யூ ஹேவ் ஒன்லி 3 மீனிங்ஸ்: டு அட்டாக், டு கிளைம், டு கோ. ஓகே, பட் ஆசாத்திய அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது he is there in that place. Okay, அப்போ அந்த இடத்துல வந்து he is made to sit there losing interest. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அந்த இடத்துல. ஓகே ஓகே. அப்போ இந்த இடத்துல நம்ம நிச்சாதான் நம்ம எடுத்துக்கணும், நம்ம சுராதி எடுத்துக்க முடியாது. அதனாலதான் உங்களுக்கு அதோட லெப்பு போட்டுக்கோங்க ஆசாத்திய. அப்ப 1 PA வா மேடம்? அது 1 PA 1 P தான் வரும். 1 P தான். 1 PA. தன்யவாதம். இந்த இடத்துல வந்து அது 1 PA தான். எஸ். பிரலோபயன் அடுத்ததுமா சொல்லுங்க. That is another one verb where you have to see. ஆமா, ஆஹ்னு இருக்கு இல்லையா? ஆஹ் வந்து is nothing. ஆஹ் வந்து இந்த ப்ரூ தாத்துவோட தான் சே. அது அந்த that is not a problem. இப்ப இதுல வந்து நீங்க என்ன போட்டு இருக்கேன்? பிர போட்டு லுப் தாத்து போட்டிருக்கேன். சரி, பிர உபசர்க்கா லுப் தாத்து. நான் எழுதினது வெறுமனே அந்த சத்ரு பிரத்யே 6 PS 4 PS and 6 PS அவ்வளவுதான். அப்போ உங்களுக்கு 4 PS நான் அதான் சொன்னேன் இல்லையா? அப்படின்னா லுப்யத்துன்னு தான் வரணும். இது லோ. ஆமா, அதனால இங்க வந்து நிச்சு தான் வரணும். ஓகே, ஆமா, அது நான் எழுதல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ லோபயத் அப்படிதான் வரும். அதோடு வந்து அத நிஜந்தம் ரூபம் வந்து நம்ம பார்க்கணும். லோபயத்தி தான், பிரலோபயத்தி நிஜந்தம்ல பிரலோபயத் அப்பதான் சத்ரு வரும். ஓகே, அப்ப சத்ரு அக்கு நிச்சு சத்ரு. ஓகே, சோ பிரலோபயன். அப்ப பிரலோபயன் என்ன மீனிங் நம்ம சொன்னோம் இதுக்கு? பிரலோபயன் பிரலோபயன்னா லுப் தாத்து வந்து இந்த இடத்துல what is the meaning of லுப் தாத்து? அதாவது கன்ஃபியூஸ் பண்றது அந்த மாதிரி. அல்ல, அதாவது எப்படின்னா ஆக்சுவலி இந்த இதுல நம்ம கிளாசரியில வந்து செடியூஸ் பண்ணறது, அதாவது அந்த வஞ்சகமான அந்த வார்த்தைகள், ஆசை வார்த்தை காட்டுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது அந்த மாதிரி. ஓகே, அந்த மாதிரி பண்றது எப்படி? பர்ப்ளெக்ஸ்டுன்னு எழுதிருக்கேன். ஆக ஆக வந்து ப்ரூ தாத்து 2 USல வரும். அது ஓகே. ஓகே, சேஸ். ஓகே ஓகே. ப்ரூ தாத்து தான. அது அங்குன்னு ஒரு தாத்து இருக்கே, அது அங்குன்னு ஒரு தாத்து. அது கிடையாது, இது வந்து ப்ரூ தாத்துவோட தான். ஓகே, ப்ரூ தாத்து. ஓகே. அடுத்தது பத்ர. பத்ரங்கிறது நானு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சம்போதன பிரதமா. இது பத்ர சப்தத்துக்கு. அடுத்தது மாம். அது தகாராந்த புல்லிங்க
அஸ்மத் சப்தம் த்விதியா விபக்தி ஏகவச்சனம், என்னை பார்த்து அப்படிங்கிறது. திருஷ்டுவா, திருஷ்டுவா வந்து துவா பிரத்தியை, திருஷ் தாத்து 1 PA, திருஷ் தாத்து என்னை பார்த்து. கிம் இதி, இது அவ்யயம், கிமிதி, கிம் பிளஸ் இதி, கிமிதி. விருக்ஷம் அகாராந்த புல்லிங்க விருக்ஷ சப்தஸ்ய திவித்யாபியகத்தி ஏகவச்சனம், அது வந்து மரத்தில் ஏன் ஏறிண்ட அப்படிங்கிறது மரத்தின் மேல, மரத்தில். ஆரூடவான், ஆ உபசர்கா, ருஹ் தாத்து 1 PA, இது லங்லகாரக, பரஸ்மைபதி லங்லகாரை, ஆரூடவான் ஏறிக்கொண்டாய் அப்படின்ட்டு. இல்ல இது லக்காரம் கிடையாதேமா. ஆரூடவான் கதவான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஆமா, but that gatavan is not lakara. That is tavatu pratyay. Okay. ஓகே ஓகே, ஓ சாரி, அதான். ஓகே ஓகே, கரெக்ட். அப்புறம் அசி, இது ருக்குதா, வந்து மத்தி ஆ உபசர்க பூர்வம் ருக்குதாத்து பிளஸ் தவத்து பிரத்யே, அதுல தவத்து பிரதமா விபக்தி. தவத்து பிரத்தை, சாரி ஜி, தவத்து பிரத்தை, கரெக்ட். அப்புறம் அசி, இது வந்து பரஸ்மைபதி அஸ்தாத்து, நீ வந்து என்ன சொல்ற மத்தியம புருஷ, அதனால அசி உட்கார்ந்து ஏறிக்கொண்டாய் அப்படின்னு எழுதியிருக்கேன் ஜி. அடுத்தது அத்ய, அந்த செகண்ட். ஐ திங்க் அந்த சென்டென்ஸ் நம்ம பண்ணா ரொம்ப டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த சென்டென்ஸ்ல we have to do a lot of next it's enough ராஜேஸ்வரி மேடம், போதும். ஏன்னா அடுத்த கிளாஸ்ல அந்த சென்டென்ஸ் பண்றவா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, there's a lot of exercise to do on கர்த்தரி and கர்மணி in that sentence. அதை நீங்க பண்ணலைனாலும் பண்ணி வச்சுக்கோங்க. Okay, that's what I just wanted to say. Just stop the recording.